10 வயசு மாதிரியே தெரியல நீ. இத்தனோண்டா இருக்க. இருக்கட்டுமா. சரி யாரோட ஃபோன் இது? இப்படி உடஞ்சிருக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க. யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? யார் வாங்கி கொடுத்தா? ஓ அம்மாவோட பழசா நீ எடுத்துக்கிட்ட. ஸ்கூலுக்கு போகாம ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்க நீ. அடா அது யாரா அது? இந்த போட்டோ இருக்கிற யாரா? இன்டர்நேஷனல் பிளேயரோட போட்டோ எடுறா. எங்க போயிருங்க? பாட்டு பிளேயரா? பாட்டு பிளேயர் நீ தான்டா பாட்டு பிளேயரு. ஏய் ஒன்னிய வாத்து பிளேயர். ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு கேம் ஆடா. பப்ஜி தான் பெஸ்ட். பப்ஜி தான் பெஸ்ட். போச்சா போச்சா. உனக்கு விளையாட தெரியலடா. என்னங்க பண்ணது? இன்டர்நேஷனல் பிளேயருக்கு டவுட் கேளு. அப்படிதானே பண்ணு. கொன்னுட்டாங்க. பார்க்கல. அதான் நீ கேட்குதுல்ல எல்லாம் உன்னை போட்டுட்டாங்கன்ட்டு முடிச்சிட்டாங்க. இந்த பையன் டிஷ் ஒன்று தான் முடிச்சிட்டாங்க. வால்யூம் கேட்டுக்கோங்க. மியூசிக்ல தெரியுது உங்களுக்கு. தோத்துட்டான் பையன். பூயானா? ஓ சிக்கன் டின்னரா? வயசு 10 தான் ஆகுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பூயா கோயான்னு எவ்வளோ ஆர்வம்ண்ணா. வயசு 10 தான் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்களேன் எங்கே போய் உட்காந்துட்டு என்னடா சப்பட்டேன்னு இருக்கு பிளேனு. எனக்கு எங்க தெரியும். என்னடா பண்ணி வச்சேன்? இப்பதான் ஆரம்பிக்குதா? என்னடா நீயும் அப்படி ஆயிட்ட? எனக்கும் புரியல. சப்பி போய் கிடக்க. சப்பி போய் கிடக்க. காமெடியா இருக்கு. என்ன பண்ணணும்? இங்க பார்த்து எதாவது கமெண்ட் சொல்றா. வீடியோ போயிட்டு இருக்கு பாரு. இங்க பாரு வீடியோக்கு ஹாய் சொல்றாங்க. யூடியூப்ல வரப்போகுது. இன்டர்நேஷனல் பிளேயர் போட போறாரு. நானே எங்க கடுப்புல இருக்கேன். நானே கடுப்பில் இருக்கேன். நீ ஏன் சும்மா பண்ணிட்டே இருக்க? சரி பெரியம்மா வரேன். சரி சரி. தட்ஸ் த வெல். அந்த கிணறுல அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. ஏய் பத்திரமா பார்த்து வைடா. ஏய் இங்கெல்லாம் முன்னாடி ரோடு கூட கிடையாது. நார்மல் செம்மண் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்போ சொல்கிறேன் 2001 இப்படி தான் தினைக்கும் காலையில் குளிக்கிறதுக்கு. அந்த கிணறு காமிச்சேன் இல்லையா, அது வந்துட்டு அந்த கிணறு என்னென்னா அந்த மொத்த ஏரியாவுக்குமே அந்த ஒரு கிணறு தான். அந்த ஒரு கிணறுல தான் தண்ணி. எங்களெல்லாம் சின்ன வயசில் அங்கே கிணத்துல நாங்கள் தண்ணி இறைச்சிட்ருப்போம் டெய்லி. நான் எங்கள் அக்கா இந்த பெரியம்மா பார்த்தீங்களா, அவங்களோட 2 பொண்ணுங்க தண்ணி இறைச்சிட்ருப்போம். ஸ்கூல் விட்டு வந்து அதுதான் வேலை. இல்லைனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அக்காங்களுக்கு இதுதான் வேலை. ஸ்கூல் விட்டு வந்தால் நானும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். இப்படி எவ்வளோ மெமரிஸ். ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் நான் சொன்னேன்ல தினைக்கும் போய் குளிச்சுட்ருப்போன்னு. அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த குளத்தை க்ராஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா ஆறெல்லாமே வந்துருச்சு. ஐ திங்க் வி கிராஸ் அட் குளம் சம்வேர் எல்ஸ். அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடம்லாம் எவ்வளோ பெருசாக தெரிஞ்சுது எனக்கு. இப்போ நான் குட்டியாக இருக்குது. இட் லுக்ஸ் வெரி ஷார்ட். அந்த ஆறெல்லாம் முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய ஆறு மாதிரி தெரிஞ்சுது. அந்த குளத்தை பற்றி சொல்கிறேன்.
ஒரு நாள் ஐ திங்க் இட்ஸ் சாட்டர்டே, நாட் ஷியோர், ஸ்கூல் இல்லை அன்றைக்கி. ஸோ காலையில் நான், எங்கள் அக்கா 2 பேர், பெரியம்மா இவங்கெல்லாம் அங்கே குளிக்க போகும்போது துணி துவைக்கிறதுக்கும் அதே டைமில் தான் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வர்றது. எங்கள் அக்காக்கெல்லாம் நல்லா நீச்சல் தெரியும், எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் நீந்த போயிட்டாங்க, குளத்தோட பாதி வரைக்கும் போயிட்டு நீந்திட்டு வருவாங்க. எங்கள் அக்கா கூட இன்னொரு அக்காவும் இருந்தாங்க, அதாவது அப்போது வந்துட்டு பக்கத்து வீட்டில் இன்னொரு அக்கா இருந்தாங்க. ஸோ என்னோடய 2 அக்கா, அந்த அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா 3 பேரும் அப்படி நீச்சல் அடிக்க போயிட்டாங்க. கரையில் இருந்து எங்கள் பெரியம்மா துணி துவைச்சிட்ருக்காங்க, இன்னொரு 2-3 லேடிஸ் எல்லாம் துணி துவைச்சிட்ருக்காங்க. அப்போ நான் 1st ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருக்கேன். எங்கள் அக்காங்கெல்லாம் போனதை பார்த்துட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சரி நானும் வரேன் அப்படின்ட்டு உள்ளே குளத்தில் குதிச்சிட்டேன். நானும் நீச்சல் அடிக்கிற மாதிரி உள்ளே ஊற போகிறேன், முங்கிட்டேன். குளம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்கெல்லாம் போகுது, திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் வந்துடும். நிறையா வாட்டர் பாடிஸ்லாம் அப்படி தான். அப்படி வந்தோடனே சறுக்குன்னு உள்ளே போயிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எங்கள் பெரியம்மா சொன்னதும் எங்கள் அக்கா சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். திடீர்னு எங்கள் பெரியம்மா வந்துட்டு எங்கடி அவனை காணோம் அப்படின்னதும் எங்கள் அக்காங்கெல்லாம் அந்த குளத்தை பாதியிலேருந்து ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. இவங்க கத்துறாங்க, பிள்ளைய காணோடி, பிள்ளைய காணோம் அப்படின்னு. எங்கள் அக்கா எல்லாம் டப்புன்னு வந்து என்னோடய முடி வந்து ஒரு 4 முடி, உச்சி மண்டை முடி வந்துட்டு மேலே அப்படியே மிதந்துட்டு இருந்துருக்கு தண்ணிக்கு மேலே. கரெக்டாக வந்து பிடிச்சி குளத்துலேருந்து வெளியே தூக்கி வச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் சரியான அடி விழுந்திருக்கு. அப்போது சரியா பிள்ளைய பார்த்துக்கல, என்னடி விளையாண்டுட்ருக்கீங்க அப்படி இப்படி. எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்னை, அவர் ஸ்கூல் போயிட்டு வந்தோம் எப்போயோ தெரில, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். ஹாஸ்பிட்டல்கிட்ட டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, தண்ணி நிறையா குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன், ஆமாம் டாக்டர், தண்ணி மட்டும் இல்லை 3 மீனும் சேர்த்து குடிச்சிட்டேன், இப்போ அந்த 3 மீனும் என் வயிற்றில் நீச்சல் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆல் ஃபன் மெமரிஸ் இப்போ வரைக்கும் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. எவ்ரி டைம் ஐ கோ தேர், எவ்ரி டைம் ஐ விசிட் திஸ் பீப்புள், இதை தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அடிக்கடி போனால் கூட இதை பற்றி பேச மாட்டாங்க, பட் அடிக்கடி போகிறது இல்லைல்ல, எப்போயாவது வெரி ரேர் ஒகேஷன்ஸ் மட்டும் தான் அவங்க போகிறது. அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரிஸ் மாதிரி. இந்த குளத்தை பார்க்க முடியும்னு நினச்சேன், பட் பார்க்க முடியல. சரி, எனிவே நாம் இப்போ வந்துட்டு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக குளிக்க முடியாது, பிகாஸ் அங்கே ஏதோ தடை போட்டிருக்காங்களாம், தண்ணியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு, அதான் 240 மீட்டர்ஸ். எவ்வளோ க்ளோஸு சார். சார் சொல்லுங்க, இது லைஃப் ஜாக்கெட் தானே? ஆனால் இதுக்கு லைஃபே இல்லாமல். ஆனால் ஒன்று சார், எவ்வளோதான் ஃபிசிக்கலாக எக்ஸாஸ்டடாக இருந்தாலும் மென்டலி அந்த பீஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது. எவ்வளோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பண்ணிட்டு இருப்போமா, க்ளோஸ் டு 1/2 hourல. பட் அந்த ஒரு பீஸ் இருந்துட்டே இருக்கு. நம்ம அங்கே ஒர்க்கில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கவே இருக்காது சார். ஆனால் அந்த மென்டல் எக்ஸாஷன் வரும்போதே மொத்த உடம்பும் டயர்ட் ஆகி ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிடுவோம். ஓகே, எங்க இருந்து? சென்னையா? ஓ நைஸ். நாங்களும் சென்னையில இருந்தான். அங்கே தேர்ஸ்டே ஆக்சுவலாக மதுரையில் ஒரு ஹால்ட் போட்டு அங்கே தேர்ஸ்டே தான். ஓகே ஓகே, டேரெக்டாக இங்கே வந்துட்டீங்க. இங்க பாருங்களேன், என்னது இது? எழுதி வச்சு பார்க் பேரை எழுதி வச்சிருக்காங்க, லவ் சிம்பிள்லாம் போட்டு. இருக்கு பயலாம், எங்க போனாலும் அவங்களோட அந்த முத்திரையை பயிச்சிடுறாங்க சார். சார் அந்த அந்த பார்க் ஃபுல்லாவே போட்டிருக்கானுங்க அப்படி. ஏன் அவங்க பேர பிள்ளைங்களாம் வந்துட்டு என் தாத்தாவும் என் பாட்டியும் இப்படிதான் காதலிச்சாங்க அப்படின்ட்டு சொல்லி பெருமைப்படுறது போல இருக்கு. இல்ல முத்திரையை பதிக்கணும் இல்ல, இருக்கணுங்க. எங்க போனாலும் இந்த மாதிரி பண்ணி டேமேஜ் பண்ணி வச்சிடறானுங்க. இப்போ திருப்பரப்புலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என் பெரியம்மாவை, இன்னொரு பெரியம்மாவை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கூட பேசிட்டு அதுக்கப்புறம்
ஒரு சர்ச் ஒன்று போகலான் இருந்தேன், கொஞ்சம் ஃபேமஸான சர்ச். இன்ஸ்டாலலாம் நல்லா நிறையா பார்த்துருந்துருப்பீங்க. இந்த பைக்கர்ஸ் வந்துட்டு அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவே வந்திருப்பானுங்க அந்த சர்ச்சுக்கு. அது பக்கத்துலேயே பீச்சும் இருக்குது, சன்செட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு முடியுமான்னு தெரில, டைம் கிடைக்குமான்னு தெரில. டைம் இருந்ததுன்னா ஐ ட்ரை டு கவர் தட் டெஸ்டினேஷன் ஆல்சோ. இல்லைன்னா ஐ வில் கோ பேக் டு ரூம் போயிட்டு அவ்வளோதான், கன்னியாகுமரி vlog முடிஞ்சிடும். கன்னியாகுமரி வந்ததுக்கு மெயின் ரீசன் எது தெரியுமா? இதுதான். வேற மற்ற பிளான்லாம் அதுக்கு அடுத்து தான். மெயின் பிரைமரி ரீசனே இதுதான், பழம்படுத்திக்கிறது தான். அதுவும் இந்த கடையை தேடி வந்தீங்களே, நேற்று சாப்பிட்டது நான் கூட மறந்துட்டேன். நேற்று டின்னரே எனக்கு இதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதுதான் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்பா, இப்போ மணி ஆல்மோஸ்ட் 8:30 ஆக போகுது. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். வர வழியில் கோப்ரோ பேட்ரி காலி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நைட் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் தேவையில்லாமல் ஹை பீம்ஸ் அவ்வளோ போட்டு வரானுங்க. ஆப்போசிட் வரவங்களுக்கு கண்ணு கூசும், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவலில் 2 பேர் தான் நான் பாஸ் பிளிங்க் அடித்ததும் அவங்களோட ஹை பீமை லோ பீமுக்கு மாற்றுறாங்க. காரெல்லாம் அப்படியே அவன் லேனை விட்டு அப்படியே தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஓடி வரான் அடுத்த லேனுக்கு. பொறுமையாக போவோம். பேரண்ட்ஸ் ஆர் அஃப்ரைட் நாட் பிகாஸ் we don't have skills, not because we don't know how to ride or drive, only because வரவன் எதிர்த்தாப்புல வரவன் எப்படி வேணா அவன் கிறுக்குத்தனமாக வருவான். அது நம்மளுக்கு ஆபத்தை மாறுன்றது தான். வாட் திஸ் இஸ் வெரி ட்ரூ. ஸோ இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அதர் vlogs coming up. I have planned few things. See you soon.